ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இனி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தான் சமைக்க போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு ஆனியன், சால்ட், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி போட்டுட்டு ஆனியன் வதங்கின ஒன்று தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் அலசி கிரேவியில் போட்டுடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு வதங்கட்டும் சிக்கனும் கிரேவியும். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி ரெடி ஆக போகுது. தண்ணி ஊற்றி மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கொதி வந்துடும். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருந்தவுடனே ரெடி ஆகிடும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொதிக்க ரெடி ஆகிட்டுருக்கு, பாயில் ஆகிட்டுருக்கு சிக்கனும் கிரேவியும். ஓகே, சப்பாத்தியாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.